சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகள் கூட எப்படி வளர்ந்தன. குடியரசு ஏடு முதல் ஏடு, அதனுடைய தலைப்பிலே ஒரு கோயில் கோபுரம் இருக்கிறது, சிலுவை இருக்கிறது, பிறையும் இருக்கிறது. எம்மதமும் சம்மதம் என்று தொடங்கி எம்மதமும் சம்மதம் இல்லை என்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தது. மதம் கூடாது என்பதல்ல, ஆனால் எப்படி ஒரு மாற்றம் வந்தது என்றால், வாழ்வின் ஒரு பகுதியாக மதம் இருந்தது என்பது மாறி மதத்தின் ஒரு பகுதியாக வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் சிக்கலானது. இன்றைக்கு போலியோ என்கிற நோய் அழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், போலியோ நோய்க்கு முதலில் தடுப்பூசியை கண்டுபிடித்தவன் ஜோனஸ் சால்க், அதற்கு சொட்டு மருந்தை கண்டுபிடித்தவன் ஆல்பர்ட் சாபின். என்ன கொடுமை என்றால், ஜோனஸ் சால்கை யாருக்கும் தெரியவில்லை, நரகாசுரனை எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. சென்ற ஆண்டு தீபாவளி முடிந்தவுடன் ஒரு தொலைக்காட்சியிலே விவாதம். அதில் பிஜேபி சார்ந்த ஒரு நண்பர் சொன்னார், பாருங்கள், நீங்கள் பெரியார் எல்லாம் தீபாவளி இல்லை என்றால் நீங்கள் இல்லை என்றீர்கள், மக்கள் கூட்டம் கூட்டமாக எவ்வளவு கொண்டாடுகிறார்கள் தீபாவளியை, பெரியார் தோற்று போய்விட்டாரா இல்லையா என்று கேட்டார். தினமலரில் அன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது, கூட்டம் அலைமோதுகிறது என்று. எங்கே கூட்டம் அலைமோதுகிறது தெரியுமா? கறிக்கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. நான் எழுதினேன், தீபாவளி கொண்டாடுகிறார்கள் எல்லா நரகாசுரன்களும் என்று. நரகாசுரன் கதைக்காகவெல்லாம் கொண்டாடவில்லை, அது ஒரு கொண்டாட்டமான நிலை. விடுமுறை கிடைக்கிறது, போனஸ் கிடைக்குது, புது ஆடை கிடைக்கிறது, உறவினர்களை பார்க்க முடிகிறது, அவ்வளவுதானே தவிர நீங்க எல்லாரையும் உட்கார வச்சு நரகாசுரன் கதையை கரெக்டா சொல்லுங்க தெரியாது. 199 பேருக்கு தெரியாது. இந்து மதம் எருது, அம்பேத்கர் கொசு என்று சொன்ன ஆனந்த விகடன் காலம் மாறி அம்பேத்கருக்கு புத்தகம் வெளியிடுகிற காலம் வந்திருக்கிறதே. இதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் வளர்ச்சி. சுயமரியாதை இயக்க கொள்கையை கூட எதிரிகள் தான் பார்த்து கொண்டார்கள். எப்படி தெரியுமா? நாயக்கர் பேசுவதை பார்த்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சாதி இல்லை என்று சொல்லுகிறவர் மதமும் இல்லை என்று சொல்லிவிடுவார் போல இருக்கிறது. ஆமாம், மதமும் இல்லை என்றார். இந்த நாயக்கர் பேச பார்த்தா கடைசியா கடவுளே இல்லை என்றுவார் போல இருக்கு. ஆமாப்பா, கடவுளே இல்லைன்றார். 1951 தான் இந்திய அரசு குடும்ப கட்டுப்பாடு என்கிற திட்டத்தை வெளிப்படுத்திற்று. ஆனால் பெரியார் 1930களிலேயே அதை சொன்னார். பெரியார் சொன்னதை கேட்டுத்தான் பாரதிதாசன் பாடல் எழுதினார். காதல் இருக்கட்டும், அன்பு இருக்கட்டும், காமம் இருக்கட்டும், குழந்தை வேண்டாம், இதில் என்ன குற்றம் என்று கேட்டார். என்ன வியப்பென்றால், பொதுவாக பாடலுக்கு தான் உரை எழுதுவார், ஆனால் பாரதிதாசன் பெரியாரின் உரைக்கெல்லாம் பாட்டு எழுதினார். குடும்ப கட்டுப்பாடு என்பதை இந்திய அரசாங்கம் அறிவித்தது இந்தியாவினுடைய பொருளாதார சமூக நன்மைகளுக்காக. உலகம் முழுவதும் அப்படித்தான் சொல்லுகிறோம். ஆனால் பெரியார் அறிவித்த குடும்ப கட்டுப்பாடு என்பது பெண்களின் உரிமைக்காக. அடிப்படையில் அவர் சொன்னார். நம்முடைய ஓவியா, அருள்மொழி ஆகியோர் கேட்ட அந்த தினமலரின் நேர்காணலை நானும் பார்த்தேன். அதில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருந்தது. நாங்கள் எல்லோரும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிறோம் என்பதால் இங்குள்ள தமிழர்கள் குழப்பத்தோடும் அச்சத்தோடும் ஆக்ரோஷத்தோடும் இருக்கிறார்கள் என்றார். நான் உங்கள் முகங்களையெல்லாம் வந்ததிலிருந்து உற்று உற்று கவனித்து பார்த்தேன். தெளிவோடும் துணிவோடும் மகிழ்வோடும் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு என் அன்பும் நன்றி. இன்றைக்கு வழக்கத்திற்கு மாறாக எனக்கு கூடுதலாக நேரம் வேண்டும் என்று கேட்டேன். 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம், 9 மணிக்கு முடித்து விடுங்கள் என்றார்கள். ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் இருக்கிறது. மணி 9. இருந்தாலும் மூர்த்தி சொன்னார், மறுபடியும் கொஞ்சம் நேரம் வாங்கி இருக்கிறோம், பேசுங்கள் என்றார். உணவும் காத்திருக்கிறது என்றார். இந்த நெருக்கடியில் உங்கள் முன்னால் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு சில செய்திகளை புதிதாக சொல்லுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை அருள்மொழியினுடைய இந்த திராவிட பேராணை என்கிற புத்தகமும், என் அருமை நண்பர் இக்லாஸ் ஹுசேன் தொகுத்திருக்கிற சபாஷ் அம்பேத்கர் என்கிற புத்தகமும் 2 நாள் ஓய்வும் எனக்கு தந்தன. சென்னையில் இப்படி 2 நாள் நான் ஓய்வாக இருக்க முடியாது. அதுவும் தோழர் இளங்கோ, அவருடைய துணைவியார் சுபா, 2 பேரும் அவர்கள் காட்டிய விருந்தோம்பல் மட்டுமில்லை, எனக்கு முழங்கால் வலி இருந்தது, அதற்காக அவர்கள் செய்த மருந்தோம்பலும் சேர்ந்து நான் சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் சொல்லுவதற்கு எவ்வளவு நேரம் கிடைக்கும் என்று தெரியவில்லை. இது சுயமரியாதை இயக்கத்தின் 100 ஆண்டு என்று நாம் சொல்லுவது
ஒரு குறிப்பான அடிப்படையிலிருந்து தானே தவிர வேறு எந்த இயக்கத்திலிருந்தும் சுயமரியாதை இயக்கம் வேறுபட்டு நிற்கிற ஒரு இடத்தில் இதுவும் ஒன்று. என்றைக்கு தொடங்கியது என்கிற குறிப்பெல்லாம் சுயமரியாதை இயக்கத்திற்கு இல்லை. நீங்கள் திமுக கழகம் என்றால் இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த நாள், இந்த இடத்தில் தொடங்கியது என்று ஒரு குறிப்பு உண்டு. இன்றைக்கு நவம்பர் 7 உலக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய புரட்சி வெற்றி பெற்று சோவியத் என்கிற நாடு உதித்த நாள் இந்த நவம்பர் 7. இப்படி வரலாற்றில் எல்லா இடங்களிலும் குறிப்பு உண்டு. சுயமரியாதை இயக்கம் என்றைக்கு தொடங்க பெற்றது? சில கணக்குகளை வைத்துக்கொண்டு அண்ணன் திருநாவுக்கரசு போன்றவர்கள், நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் போன்றவர்கள் சொல்லுகிற அதன் குறிப்பில் நாம் இது நூற்றாண்டு என்று சொல்லுகிறோம். தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகியது 1925 நவம்பர். ஆனால் அதற்கு முன்பே அவர் குடியரசு என்கிற ஏட்டை தொடக்கிவிட்டார். 1925 மே 2ஆம் நாள் குடியரசு 7 தொடங்க பெற்றது. எனவே அன்றிலிருந்து கணக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று திராவிட இயக்க ஆய்வாளர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் அந்த குடியரசு 7 தொடங்குகிற போது பெரியார் காங்கிரஸ் கட்சியிலே தான் இருந்தார். எனவே அதை வைத்துக் கொள்ளலாமா, அல்லது அவர் காங்கிரஸ் கட்சியை விட்டு காஞ்சிபுரம் மாநாட்டிலிருந்து வெளியில் வந்த நாளை வைத்துக் கொள்ளலாமா, அல்லது 26 நாகையில் நடத்திய முதல் மாவட்ட மாநாட்டை வைத்துக் கொள்ளலாமா? இல்லை, 1929 பிப்ரவரி 17, 18 ஆகிய 2 நாள்களில் செங்கல்பட்டில் நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாடு தான் தொடக்கம் என்று வைத்துக் கொள்ளலாமா என்கிற கேள்விகள் இருக்கின்றன. பெரியவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்வோம். 25 தொடங்கப்பட்டதென்றால் இது நூற்றாண்டு. அதுவும் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகள் கூட எப்படி வளர்ந்தன, தொடங்கின என்று நான் சொல்லவில்லை, வளர்ந்தன. குடியரசு 7 முதல் 7 மே 2ஆம் தேதி வெளிவந்த ஏட்டை பார்த்தால் அதனுடைய தலைப்பிலே ஒரு கோயில் கோபுரம் இருக்கிறது, சிலுவை இருக்கிறது, பிறையும் இருக்கிறது. எம்மதமும் சம்மதம் என்று தொடங்கி எம்மதமும் சம்மதம் இல்லை என்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தது. தொடங்கும் போது இருந்த நிலை வேறு, அது வளர்ந்தது. தொடங்கும் போது தமிழ்நாடு தமிழருக்கே என்று தொடங்கவில்லை, இடஒதுக்கீடு என்கிற அடிப்படையில தான் அது தொடங்கிற்று. சற்று கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்தது. இன்னமும் சொன்னால் அருள்மொழி பேசுகிற போது சொன்னார் இல்லையா, எதிரிகள் விளம்பரத்தை பார்த்து கொள்வார்கள் என்று. சுயமரியாதை இயக்க கொள்கையை கூட எதிரிகள் தான் பார்த்து கொண்டார்கள். எப்படி தெரியுமா? நாயக்கர் பேசுவதை பார்த்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சாதி இல்லை என்று சொல்லுகிறவர் மதமும் இல்லை என்று சொல்லிவிடுவார் போல இருக்கிறது. ஆமாம், மதமும் இல்லை என்றார். வளர்ந்து வருகிற போது கடைசியாக சொன்னார்கள், இந்த நாயக்கர் பேச பார்த்தா கடைசியா கடவுளே இல்லை என்றுவார் போல இருக்கு. ஆமாப்பா, கடவுளே இல்லைன்றார். மெல்ல மெல்ல வளர்ந்து அந்த இடத்தை வந்து சேர்ந்தது. பெரியார் அவர்கள் எப்படி செய்திகளை சேகரித்தார் என்பது ஒரு வியப்பான செய்தி. சல்மா அவர்கள் குடும்ப கட்டுப்பாடு பற்றி ஒரு அரிய செய்தியை இந்த மேடையில் சொன்னார். 1951 தான் இந்திய அரசு குடும்ப கட்டுப்பாடு என்கிற திட்டத்தை வெளிப்படுத்திற்று. ஆனால் பெரியார் 1930களிலேயே அதை சொன்னார். பெரியார் சொன்னதை கேட்டுத்தான் பாரதிதாசன் பாடல் எழுதினார். காதலுக்கு வடிவைத்து கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டறிவோம், இதில் என்ன குற்றம் என்று கேட்டார். காதல் இருக்கட்டும், அன்பு இருக்கட்டும், காமம் இருக்கட்டும், குழந்தை வேண்டாம், இதில் என்ன குற்றம் என்று கேட்டார். என்ன வியப்பென்றால், பொதுவாக பாடலுக்குத்தான் உரை எழுதுவார்கள். ஆனால் பாரதிதாசன் பெரியாரின் உரைக்கெல்லாம் பாட்டு எழுதினார். அதுதான் இந்த வரி, குடும்ப கட்டுப்பாட்டை அவர் சொன்ன வரிதான் இது. எங்கிருந்து பெரியார் இந்த சிந்தனையை எடுத்தேன் என்று சொன்னார். மேரி ஸ்டோப்ஸ் என்கிற அதைத்தான் சல்மா குறிப்பிட்டார். மேரி ஸ்டோப்ஸ் என்பவர் இங்கிலாந்திலிருந்து ஒரு மருத்துவர், பெண் மருத்துவர் சொல்லியிருக்கிறார் என்றால் எங்கே இருந்து பெரியாருக்கு அது கிடைத்தது? 1921 மேரி ஸ்டோப்ஸ் சொல்லி இருக்கிறார். பெரியார் இடத்துல நம்மிடம் இருப்பது போல கைபேசி எல்லாம் இல்லை. இன்றைக்கு நடப்பது இங்கே ஆஸ்திரேலியாவில் நடப்பது நடந்து கொண்டு இருக்கிற போதே தினமலருக்கு போய் சேர்ந்திருக்கும் இல்லையா? ஆனால் அன்றைக்கு நடந்தது எப்படி பெரியாருக்கு வந்தது? 1931 மார்ச் மாதம் 23ஆம் தேதி பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் தூக்கிலிடப்பட்டார்கள். அப்போதெல்லாம் இப்போது இருப்பது போல தொடர்புகள் இல்லை. செய்தித்தாளில் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் என்பது மட்டும்தான் வரும். நினைவிலை கொள்ளுங்கள், மார்ச் 23ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார்கள். மார்ச் 31ஆம் தேதி ஐயா பெரியார் அவர்கள் பகத்சிங்கை பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கிறார். அவன் ஒரு நாத்திகன், கடவுள் மறுப்பாளன், பொது உடைமை சிந்தனையாளன்,
அவனை இந்த இந்திய அரசு தூக்கிலே இட்டிருக்கிறது. கடைசியாய் பெரியார் சொல்லுகிறார், நான் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தாழ்மையுடன் ஒன்று கேட்டுக்கொள்ளுகிறேன், இதுபோல ஊருக்கு 10 பேரை தேடி பிடித்து தூக்கிலிடுங்கள், அப்போதாவது இந்த நாட்டிலே உணர்ச்சி வரும் என்று எழுதுகிறார். என்ன வியப்பென்றால் 23 தூக்கிலிடப்பட்ட பகத்சிங்கை பற்றிய இத்தனை செய்திகளை 31ஆம் தேதி 8 நாளைக்குள் பெரியார் எங்கிருந்து சேர்த்தார்? அதே போலத்தான் மேரி ஸ்டோப்ஸ் சொல்லியிருப்பது இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு என்பதை இந்திய அரசாங்கம் அறிவித்தது இந்தியாவினுடைய பொருளாதார சமூக நன்மைகளுக்காக. உலகம் முழுவதும் அப்படித்தான் சொல்லுகிறோம். ஆனால் பெரியார் அறிவித்த குடும்ப கட்டுப்பாடு என்பது பெண்களின் உரிமைக்காக அடிப்படையில் அவர் சொன்னார். அது அந்த பெண்ணினுடைய தீர்மானம். குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா, எத்தனை குழந்தை பெற்றுக்கொள்வது தீர்மானிப்பதற்கு வேறு எந்த பயலுக்கும் உரிமை இல்லை, அதை பெண்ணே முடிவு செய்வாள் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். இப்படி அவர் சேகரித்த செய்திகள் எல்லாவற்றையும் தாண்டி எனக்கு ஒரு கேள்வியும் குழப்பமும் இருந்து கொண்டே இருந்தது. நான் மற்றவைகளெல்லாம் விட்டுவிட்டு அந்த கடைசி செய்திக்கு நான் வந்து விடுகிறேன். எப்படி இவர்கள் கோயில் நுழைவு போராட்டத்தை வைத்தியநாத ஐயர் செய்தார்? இந்த கேள்வி எனக்குள்ளே நெடுநாட்களாக இருந்தது. நாம் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தினோம், ஆனால் அம்பேத்கர் நடத்தினார், அதற்கு நோக்கம் இருக்கிறது. வைத்தியநாத ஐயருக்கு அப்படி என்ன தேவை எழுந்தது? அதுவும் எப்படி நடந்தது என்பதையெல்லாம் விரிவாக நீங்கள் பார்க்கலாம். நாம் சொல்லுவது போல ஒரு போராட்டமாகவெல்லாம் இல்லை. இரவிலே கொஞ்சம் பேரை அழைத்து கொண்டு உள்ளே போய் வந்தார்கள். அதற்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று பசும்பொன் முத்துராமலிங்கனார் சொன்னார். என்ன கேள்வி என்றால், எதற்காக இந்த மாற்றம்? அது இன்றைக்கு நான் முதலில் குறிப்பிட்ட அந்த சபாஷ் அம்பேத்கர் என்கிற புத்தகத்தை படித்து கொண்டு வருகிற போது அதில் நேரடியாக சொல்லப்படவில்லை. படித்து கொண்டு வருகிற போது பழிச்சென்று ஒரு செய்தி என் கண்ணில் எனக்கு புரிந்தது. என்ன என்றால், 1935 ஒரு பெரிய மாற்றம் இந்தியா முழுவதும் வரத் தொடங்கிற்று. அந்த மாற்றத்துக்கு அடிப்படை காரணம் அண்ணல் அம்பேத்கர். 1935 அக்டோபர் மாதம், அதனை அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அம்பேத்கர் அறிவிக்கிறார், நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன். இது இந்தியா முழுவதும் ஒரு புயலை கிளப்புகிறது. இந்த சபாஷ் அம்பேத்கர் என்கிற அந்த தலைப்பே நான் சொன்னது போல பெரியார் அம்பேத்கரை பற்றி எழுதிய கட்டுரைக்கான தலைப்பு. அதில் பெரியார் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், இந்த முடிவு சரியானது என்று. அம்பேத்கர் இப்படி சொன்னதற்கு பிறகு அதனை ஆதரித்தும் எதிர்த்தும் இந்தியா முழுவதும் விவாதங்கள் நடைபெறுகின்றன. நாம் குறிப்பிட வேண்டும், இன்றைக்கு ஆனந்த விகடன் வேறு மாதிரியாக இருக்கலாம். இன்றைக்கு இந்து ஏடு பெரியார் என்றும் என்று ஒரு புத்தகம் வெளியிடலாம். ஆனால் இவர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள்? அம்பேத்கர் சொன்னபோது ஆனந்த விகடனும் சுதேசமித்திரனும் என்ன எழுதியிருக்கின்றன என்பதை இக்லாஸ் அந்த புத்தகத்திலே தொகுத்து கொடுத்திருக்கிறார். அந்த கட்டுரைகள் எல்லாம் அப்படியே இருக்கின்றன. அதில் அழகிய பெரியவன் ஒரு அருமையான ஒரு அணிந்துரையை எழுதியிருக்கிறார். அழகிய பெரியவன் ஒரு செய்தியை என்ன சொல்லுகிறார் என்றால், மதம் கூடாது என்பதல்ல, ஆனால் எப்படி ஒரு மாற்றம் வந்தது என்றால், வாழ்வின் ஒரு பகுதியாக மதம் இருந்தது என்பது மாறி மதத்தின் ஒரு பகுதியாக வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் சிக்கலானது. நீங்கள் மதம் எந்த அளவுக்கு நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. நான் கடந்த 28ஆம் தேதி ஜோனஸ் சால்க் பற்றி கலைஞர் தொலைக்காட்சியில் பேசினேன். பலர் சொன்னார்கள், இந்த ஜோனஸ் சால்க்கெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லையே என்று. ஜோனஸ் சால்க் வேறு ஒன்றுமல்ல, இன்றைக்கு போலியோ என்கிற நோய் அழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், போலியோ நோய்க்கு முதலில் தடுப்பூசியை கண்டுபிடித்தவன் ஜோனஸ் சால்க், அதற்கு சொட்டு மருந்தை கண்டுபிடித்தவன் ஆல்பர்ட் சாபின். என்ன கொடுமை என்றால், ஜோனஸ் சால்க்கை யாருக்கும் தெரியவில்லை, நரகாசுரனை எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. அதுதான் சிக்கல். நரகாசுரனை எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. சென்ற ஆண்டு தீபாவளி முடிந்தவுடன் ஒரு தொலைக்காட்சியிலே விவாதம். அதில் பிஜேபி சார்ந்த ஒரு நண்பர் சொன்னார், பாருங்கள், நீங்கள் பெரியாரெல்லாம் தீபாவளி இல்லை என்றால் நீங்கள் இல்லை என்றீர்கள், மக்கள் கூட்டம் கூட்டமாக இவ்வளவு கொண்டாடுகிறார்கள் தீபாவளியை, பெரியார் தோற்று போய்விட்டாரா இல்லையா என்று கேட்டார். நான் கையோடு தினமலர் ஏட்டை எடுத்துக்கொண்டு போயிருந்தேன். தினமலரில் அன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது, கூட்டம் அலைமோதுகிறது என்று. இது பெரிய எழுத்தில். மேலே சின்ன எழுத்தில் என்ன இருக்கிறது தெரியுமா? எங்கே கூட்டம் அலைமோதுகிறது தெரியுமா? கறிக்கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. அதை எடுத்து நான் காட்டினேன்.
கங்கா ஸ்நானம் பண்ணிண்டு இல்லையா கறிக்கடையில் கூட்டம் அலைமோதுகிறது. நான் எழுதினேன், தீபாவளி கொண்டாடுகிறார்கள் எல்லா நரகாசுரன்களும் என்று. நம்மால் தான் கொண்டாடுறான், எல்லாம் தீபாவளி கொண்டாடுகிறார்கள் எல்லா நரகாசுரன்களும். எனவே எங்கால தான் கொண்டாடுறான், நரகாசுரன் இறந்ததற்காக என்ற அந்த கதையே எங்களுக்கு தான் தெரியும். கீதையவே நான் ஆசிரியர்கிட்ட சொல்லுவேன், நம்ம தான் ரொம்ப திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கிறோம், மற்றவனே படிக்கலை. நானும் அருள்மொழியும் கீதையும் என்று உட்கார்ந்து பேசினோம். எனவே நரகாசுரன் கதைக்காகவெல்லாம் கொண்டாடவில்லை, அது ஒரு கொண்டாட்டமான நிலை. விடுமுறை கிடைக்கிறது, போனஸ் கிடைக்குது, புது ஆடை கிடைக்கிறது, உறவினர்களை பார்க்க முடிகிறது, அவ்வளவுதானே தவிர நீங்க எல்லாரையும் உட்கார வச்சு நரகாசுரன் கதையை கரெக்டா சொல்லுங்க தெரியாது. 199 பேருக்கு தெரியாது. நான் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நான் ஒரு வேண்டுகோள் வைத்தேன், ஐயா இந்த போனஸை தீபாவளி கொடுக்காம பொங்கலுக்கு கொடுத்துட்டா என்னன்னு கேட்டேன். இந்த ஊக்கத்தொகை பொங்கலுக்கு வந்தால், ஏன்னா இவன் பூரா உடைகள் வாங்குவதெல்லாம் இந்த போனஸ் தான். அப்போ பக்கத்தில் இருந்த அமைச்சராக இருந்த ஐயா ஆற்காடு வீராசாமி சொன்னார், அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டேன். அதில் ஒரு சட்டம் இருக்கிறது, நிதி ஆண்டு முடிந்ததிலிருந்து 10 மாதங்களுக்குள் கொடுத்தாகணும். பொங்கல் 10 மாதம் கடந்து வருதுன்னார். சரி ஜூன் மாதமாவது கொடுத்துருங்களேன், பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பானே. 3 மாதத்துல எல்லாம் கணக்கு பண்ண முடியாதுன்னாரு. அவர் என்னன்னா இவன் சும்மா இருக்க மாட்டான் போல இருக்க, தலைவர் இதை சொல்லிட்டு அவர் அதை பாரியான்னு சொல்லிட்டு அதை உட்காந்து செஞ்சிட்டு இருக்கணும். எதற்கென்றால், எனவே முழுக்க இப்படி நாம் அறிவியல் அறிஞர்களை அறிந்து கொள்ளாமல், சமூகத்திற்கு போராடியவனை அறிந்து கொள்ளாமல், வெறும் புராண கதைகளை அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் நமக்கான வேலை கூடுதலாக இருக்கிறது. இன்றைக்கு சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழாவை கொண்டாடுவது நாம் ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்வதற்காக இல்லை, வரலாற்றை மட்டும் திரும்ப நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இல்லை. சுயமரியாதை இயக்கம் மேலும் மேலும் விரிவாக பரப்பப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்காக கூடியிருக்கிறோம். அதுதான் அடிப்படை. இந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த கோயில் நுழைவு போராட்டம் என்பது சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடக்க புள்ளிகளில் ஒன்றாக இருந்தது. 1926 30 வரைக்கும் அது தொடர்ச்சியாக நடந்தது. ஈரோட்டில் ஈஸ்வரன் கோயிலுக்குள் அந்த அட்டவணை சாதி மக்களை அழைத்து கொண்டு போனதற்காக அங்கே பூவாளூர் புன்னம்பலனார் மீது, இன்னும் ஜேஎஸ் கண்ணப்பர் மீதெல்லாம் வழக்கு தொடுக்கப்பட்டது. இப்போது புதிதாக இவர்கள் என்ன கதை சொல்லுகிறார் என்றால், முதல் கோயில் நுழைவு போராட்டம் 1939 ஜூலை 9 மதுரையில் வைத்தியநாதையர் தான் நிகழ்த்தினார். அங்கே நடந்தது உண்மை, ஆனால் அது முதல் கோயில் நுழைவு போராட்டம் என்பது அப்பட்டமான பொய். முதல் கோயில் நுழைவு போராட்டத்தை நாம் கூட நடத்தவில்லை, கமுதியிலே தான் அது நடந்தது. அது ஷானார்கள் என்று அன்றைக்கு சொல்லப்பட்ட நாடார் சமூகத்து மக்கள் தான் அங்கே இருந்த சிவன் கோயிலுக்குள் உள்ளே போனார்கள். அதை எதிர்த்து கடுமையான எதிர்ப்புகள் வந்தன. அது பிரிவி கவுன்சில் லண்டன் வரைக்கும் போய் 1897 கமுதியிலே கோயில் நுழைவு போராட்டம், அது தொடர்ந்து வழக்குகள் நடைபெற்று 1908 ஜூன் மாதம் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவர்கள் நுழையக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். இதுதான் அந்த வழக்கு. பிறகு நாம் நடத்தினோம். அதற்கும் நாம் நடத்திய சுயமரியாதை இயக்கம் நடத்தியதற்கும் என்ன வேறுபாடு என்றால், நாடார் சமூகத்தை சார்ந்த மக்கள் தங்களின் உரிமைக்காக போராடினார்கள். சுயமரியாதை இயக்கம் ஒடுக்கப்பட்ட அத்தனை பேருடைய உரிமைக்காகவும் போராடியது. இதனை தாண்டி வைத்தியநாதையர் எதற்காக கோயிலுக்குள் நுழைந்தார்? அதுதான் செய்தி. அம்பேத்கர் அப்படி சொன்ன உடனே, அது இயோலா அறிக்கை என்று பெயர், நாசிக்கு பக்கத்தில் இருக்கிற இயோலா என்கிற ஊரில் அம்பேத்கர் சொன்னார். அந்த அறிக்கை வந்தவுடனே ஏராளமான வினைகளும் எதிர்வினைகளும் வந்தன. ஆனந்த விகடன் எழுதியிருக்கிற அந்த கட்டுரையும் அந்த புத்தகத்திலே அப்படியே தரப்பட்டிருக்கிறது. ஆனந்த விகடன் என்ன எழுதியிருக்கிறது என்றால், கவனிக்க வேண்டும், அம்பேத்கரை இன்றைக்கு அவர்கள் தலையில் வைத்து கொண்டாடுகிறார்கள். அன்றைக்கு என்ன எழுதினார்கள் என்றால், ஒரு எருதின் மேல் ஒரு கொசு அமர்ந்தது. கொசு ஒரு கட்டத்தில், எருதே எருதே நான் விடைபெற்று செல்லலாமா என்று கேட்டது. எருது சொன்னது, நீ அமர்ந்ததே எனக்கு தெரியாது, உன்னை நான் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை, நீ இருக்கலாம் போகலாம், அது உன் விருப்பம் என்றது. எதற்கதை சொல்லுகிறார்கள்? இந்து மதம் எருது, அம்பேத்கர் கொசு என்று சொன்ன ஆனந்த விகடன் காலம் மாறி அம்பேத்கருக்கு புத்தகம் வெளியிடுகிற காலம் வந்திருக்கிறதே. இதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் வளர்ச்சி. அப்படித்தான் அன்றைக்கு எழுதினார்கள்.
எல்லா இடங்களிலும் வாதம் விவாதம் நடைபெற்றது. அப்போது இந்தியா முழுவதிலும் ஒரு மாற்றம் வந்தது. இந்த அட்டவணை சாதியினரை விட்டுவிடவும் கூடாது, அவர்களுக்கான சுயமரியாதையை கொடுத்து விடவும் கூடாது. சுயமரியாதை என்பது உண்மையிலேயே நீங்கள் எண்ணி பார்க்கலாம். இன மொழி உரிமைக்காக இயக்கங்கள் தோன்றியிருக்கின்றன, சமயம் சார்ந்த இயக்கங்கள் தோன்றியிருக்கின்றன, உள்ளூர் குடியுரிமைகளுக்காக இயக்கங்கள் தோன்றியிருக்கின்றன. அருள்மொழி சொன்னது போல இடுப்பில் பணிந்து கட்டிய துண்டை எடுத்து தோளில் போட்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கம். ஒவ்வொருவனுக்காகவும். சுயமரியாதை என்பது ஒரு மனிதனுக்கானதல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குமானது. எனவே சுயமரியாதை என்பது சமத்துவத்தை நோக்கிய பயணம். கோயில் நுழைவும் அப்படித்தான் நடத்தப்பட்டது. என்ன வேடிக்கை என்றால், ஐயா பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் கோயில் நுழைவு போராட்டம் இனி வேண்டாம் என்று முடிவுக்கு வந்ததற்கு பிறகு வைத்தியநாத ஐயர் அதை நடத்தினார். வேண்டாம் என்று எப்போது முடிவுக்கு வந்தார்கள்? 1930 அக்டோபரிலிருந்து மார்ச் வரைக்கும் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்திய அண்ணல் அம்பேத்கர் அதனை தொடர்ந்து நாசிக் அருகிலே இருக்கிற காலாராம் கோயிலுக்குள் நுழைவு போராட்டத்தை நடத்தினார். அதே போல 26 30 வரைக்கும் சுயமரியாதை இயக்கம் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியது. அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், இனி கோயில் நுழைவு போராட்டம் எல்லாம் நடத்தி பயனில்லை, இவர்களை திருத்த முடியாது. இந்த மதத்துக்குள்ளே இருந்து கோயிலுக்குள் நுழைய வேண்டும் என்று போராடுவதை விட மதத்தை விட்டு வெளியேறுவது என்பதே சரியான முடிவு என்று அம்பேத்கர் அறிவித்தார். ஐயா பெரியாரும் அதே செய்தியை எழுதியிருக்கிறார். நான் குறிப்பிடுகிற அந்த தேதியை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இணையத்தில் இருக்கும், தேடி எடுத்து விடலாம். 1936 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஐயா பெரியார் அவர்கள் பேசியிருக்கிற அந்த உரை முழுமையாக சுபாஷ் அம்பேத்கர் புத்தகத்திலும் இருக்கிறது. அதை முழுமையாக நான் படித்தும் இருக்கிறேன். அந்த உரை எங்கே பேசப்பட்டது என்றால், கொச்சின் ராஜ்யத்தில் தீயர்கள் வாலிப சமாஜத்தில் எர்ணாகுளத்தில் பேசப்பட்ட உரை. அதுல ஐயா பெரியார் எடுத்தவுடனேயே சொல்லுகிறார், இனிமேல் அவனிடம் போய் கோயிலில் நாங்கள் நுழைவதற்கு அனுமதி கொடு என்று கெஞ்சி கொண்டிருப்பது நம் சுயமரியாதையை இழக்கிற காரியம். எனவே அம்பேத்கரும் அது பயனில்லைன்னு சொல்லிட்டார், பெரியாரும் பயனில்லை என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு 39வது ஆண்டில் வைத்தியநாத ஐயர் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு, இவர்களை இழந்து விடக்கூடாது. போனால் போகிறது, கோயிலுக்குள் மட்டும் நுழைகிற மாதிரி நுழையட்டும், மற்றபடி எந்த உரிமையும் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் கருதியதற்காக மட்டுமே மறுபடியும் அட்டவணை சாதியினர்களை அடிமைகளாக இந்து மதத்துக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பியதால் அவர்கள் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தினார்கள். அதை தவிர வேறு ஒன்றுமில்லை. பெரியாரும் அம்பேத்கரும் அதை புறக்கணித்து விட்டு வெளியே வந்து விட்டார்கள். இந்த இடத்தில் நாம் என்ன செய்தியை உள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எப்போதும் சலுகைகளுக்காக போராடுவதல்ல, நாம் நம் உரிமைகளுக்காக சுயமரியாதைக்காக மட்டுமே போராட வேண்டும். அதுதான் இந்த சுயமரியாதை இயக்கத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வது. அது மட்டுமில்லை, என்ன செய்யலாம்? ஐயா சோம இளங்கோவன் அவர்கள் பேசுகிற போது, அமெரிக்காவில் இருக்கிற மக்களிடம் கொண்டு போய் பெரியாரை கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மக்களுக்கு பெரியாரை அம்பேத்கரை அறிமுகப்படுத்துகிறீர்கள். நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம், எப்போது திரும்ப பெறப்போகிறோம்? எல்லோரையும் சேர்த்து கொண்டு, இது வெறும் தமிழ்நாட்டுக்கான இயக்கம் இல்லை, தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டதே தவிர சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான இயக்கம் இல்லை. சுயமரியாதை வேண்டும் என்பது தமிழனுக்கு மட்டும் போதும், மராத்தியனுக்கு வேண்டாமா? தமிழனுக்கு போதும், பிரான்ஸ்காரனுக்கு வேண்டாமா? எனவேதான் நாங்கள் எல்லோரும் திரும்ப திரும்ப ஒரு செய்தியை சொல்லுகிறோம். திராவிடம் என்பது ஒரு கட்டத்தில் மொழியை, இனத்தை, நிலத்தை குறித்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு திராவிடம் என்பது சமத்துவம் என்கிற கருத்தியலை குறிக்கிற ஒரு குறியீடாக இருக்கிறது. அது ஒரு கோட்பாடு, அது ஒரு கருத்தியல் என்பதனாலே தான் சிட்னியிலே கூட்டம் நடத்த முடிகிறது. ஆஸ்திரேலியாவிலே வெறும் தமிழர் உரிமைக்காக என்றால் அதை ஆஸ்திரேலியாவிலே வந்து பேசிக் கொண்டிருப்பதில் பொருள் இல்லை. இது சமத்துவத்திற்கானது, யாராக இருந்தாலும். அதனால் தான் இங்கே தொடங்குகிற போது இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு தொடங்கினோமே, அங்கே இருக்கிறது சுயமரியாதை.
என்ன ஒன்று, அருள்மொழி பேசும்போது சொல்லி கொண்டிருந்தார், பல நாடுகளில் நாம் யாருடைய நிலத்தையாவது வாங்கிவிட்டோம் என்றால் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிற, மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிற பழக்கம் இருக்கிறது. நம் நாட்டில் மட்டும்தான் இன்றும் அதை புனிதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் எந்த பயலாவது மன்னிப்பு கேட்டான்? நம்மகிட்ட குறைந்தபட்சம் மன்னிப்பாவது கேட்டிருக்கணுமா இல்லையா? உங்கள் நிலத்தை நாங்க பறிச்சுக்கிட்டோம்டான்னு ஒரு மன்னிப்பாவது கேட்டிருக்கணும் இல்லை? கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேட்க வேண்டியதில்லை. நம் நிலத்தை, நம் இனத்தை, நம் உரிமையை நாம் நிலைநாட்ட வேண்டும். என்ன செய்யலாம்? இதுதான் என்னுடைய உரையினுடைய இறுதி பகுதி. என்ன செய்யலாம்? சுயமரியாதை இயக்கத்தை மறுபடியும் நாம் விரிவுபடுத்த வேண்டும். இந்தியா முழுவதும் RSS பரவி இருக்கிறது. இந்தியா முழுவதும் வலதுசாரிகள் இருக்கிறார்கள். நமக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியா, அமெரிக்காவுக்கெல்லாம் அவன் வந்துட்டான். நம்ம ரொம்ப தாமதம். பல கூட்டங்களில் இப்போல்லாம் ஒன்றும் மகிழ்ச்சி அடையாதீங்க, ரொம்ப பின்னால் வந்திருக்கோம். நான் சொல்லுவது உண்டு, நாம் மணலில் எழுதி கொண்டிருந்த போது அவன் ஸ்லேட்டு குச்சிக்கு போயிட்டான். நாம ஸ்லேட்டு குச்சிக்கு வரும்போது அவன் பென்சிலுக்கு போயிட்டான். நாம பென்சிலுக்கு வரும்போது பேனா போயிட்டான். நம்ம பேனாவுக்கு வரும்போது தட்டச்சுக்கு போனான். நாம தட்டச்சுக்கு வரும்போது கணிப்பொறிக்கு போயிட்டான். நாம கணிப்பொறிக்கு வந்து அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான். அதானே, நாம கணிப்பொறிக்கு வருகிற போது அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். நாம் இப்போதுதான் வந்திருக்கிறோம். எட்டிய தொலைவில் முதல் வேலையை செய்வோம். நம்முடைய எல்லை தமிழ்நாடாக இருக்கலாம், சற்று விரிவுபடுத்த வேண்டும். இந்த இடத்தில் நம்முடைய மெல்பர்ன் மாநாடு, 2 நாள் நடந்த மாநாட்டை நான் இப்போ தான் எழுதிட்டு வந்தேன். வெறும் மாநாடல்ல, வரலாற்றில் குறிக்கத்தக்க ஒரு நிகழ்வு. நான் ஒவ்வொருத்தருக்காக குறிப்பிட்டு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன், நேரம் கருதி சொல்லலை. அருள்மொழி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதை வழிமொழிகிறேன், அவ்வளவுதான். அத்தனை உழைத்தவர்களுக்கு வழிமொழிகிறேன். அந்த மாநாடு ஒரு பெரிய திருப்பத்தை உருவாக்கிற்று. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உடனடியாக ஆஸ்திரேலியா, அமெரிக்காவிலிருந்து நாம் தொடங்க முடியாது. இந்த மாநாட்டுக்கு வந்திருந்த கர்நாடகத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற IG ஆர்கேஷ் அவர்கள் ஒரு செய்தியை 2 நாட்களுக்கு முன்பு ஒரு சந்திப்பிலே சொன்னார். எனக்கும் அது சரி என்று படுகிறது. இந்த சிட்னி மாநகர கூட்டத்தில் அதற்கான முதல் விதையை நான் போட வேண்டும் என்று கருதுகிறேன். சுயமரியாதை இயக்க கோட்பாடுகளை, கருத்தை தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மராத்தியம் வரைக்குமாவது கொண்டு செல்லுகிற முதல் பணியை நாம் தொடங்க வேண்டும். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் திராவிட நாட்டுக்கு போறோம்னு அர்த்தம். அதே பழைய திராவிட நாடு தான். திராவிட நாடு அது. இதை நான் தொடக்கமாக சொல்லுகிறேன். வெறும் திராவிட நாடு தென்னிந்தியாவிற்கு மட்டுமில்லை, தொடங்க வேண்டிய இடம். ஏன் இங்கே தொடங்க வேண்டும் என்றால், இந்த கோட்பாடு என்பது வெறும் தமிழ்நாட்டுக்கு உரியதல்ல. ஐயா பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் முன்பாகவே இதனை செய்தவர்களும் இருக்கிறார்கள். யார்? எங்கே இருந்து தொடங்கலாம்? திருவள்ளுவர், புத்தரிடமிருந்தே தொடங்கலாம். ஆனாலும் மிக குறிப்பாக சிலரை நாம் தேர்ந்தெடுக்கலாம். கன்னட நாட்டின் பசவண்ணர். பசவண்ணர் எழுதுகிறார், வேதங்களில் கடவுள் இல்லை, வேதங்களில் நான் கடவுளை பார்க்கவில்லை. எங்கே தான் பார்க்குறீங்க? பசிக்கிற வயிறுகளில் கடவுளை பார்க்கிறேன் என்று பசவண்ணர் சொல்லுகிறார். எனக்கு தெரியல, அதை பற்றிய புரிதல் இருந்தோ இல்லாமலோ ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்ப்போம் என்று நம்ம சொன்னோம். பசவண்ணர் சொல்றார். பசவண்ணர் யாருங்கிறதெல்லாம் நான் அப்புறம் வந்துடுறேன். எப்போ? 12ஆம் நூற்றாண்டு, 9 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொன்ன பசவண்ணர். அதே போல ஆந்திராவிலே வீரகேசலிங்கம் இந்த 19ஆம் நூற்றாண்டு நிறைய பேரை தந்தது. முதலில் தமிழ்நாட்டில் நம்ம வள்ளலார். வள்ளலாருக்கு நமக்கு ஒரே ஒரு வேறுபாடு, 2 தாங்க வேறுபாடு. ஒன்று கடவுள், இன்னொன்று புலால். புலால் உண்ணாமை என்பது உயர்ந்த கொள்கையாக இருக்கலாம், நடைமுறைக்கெல்லாம் உதவாது. இப்போ முடிச்சு பெரும்பாலும் சாப்பிட்ருவோம்னு நினைக்கிறேன். நடைமுறையில் உதவாது. வெறும் காய்கறி மட்டும் சாப்பிட்டு, முருங்கைக்காய், முட்டைக்கோஸ் சாப்பிட்டு புலி உயிர் வாழ முடியுமா? அப்படி மான்களை எல்லாம் காப்பாற்றினால் புலிகள் எல்லாம் செத்து போயிடும். அது வேறு, அதுக்குள்ள நான் போல. பெரியாரே வள்ளலாரை ஏற்றுக்கொண்டதால் தான் 1931ஆம் ஆண்டு ராமலிங்க அடிகளாரினுடைய பாடல்களை திரட்டி ஒரு சிறு புத்தகமாக வெளியிட்டார். அதுக்கு பெரியார் வைத்த பெயர் என்ன தெரியுங்களா? ராமலிங்க சுவாமிகள் பாடல் திரட்டு.
நீங்க குறிச்சுங்க, அவர் எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வையாளர். ராமலிங்க சுவாமிகள் பாட்டு 1823 பிறந்த வள்ளலார், 1827 பிறந்த ஜோதிராவ் பூலே. ஜோதிராவ் பூலேயினுடைய சாதனைகள்லாம் சாதாரண இல்லை. 1870 சத்தியசோதக் மண்டல். அதுல என்ன செய்யறாருன்னா, திருமணங்களை செய்து வைக்கிறார், ஜாதிகளை எல்லாம் கடந்து. சாவித்திரிபாய் பூலே அந்த பெண்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. போற வழியில சாணத்தை தூக்கி எறிகிறானுங்க. எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு அங்கே போய் வேற சேலை வச்சிருக்கிறார் பள்ளிக்கூடத்துல. அதை கட்டி கொண்டு, உண்மையாகவே ஆசிரியர் நாள் சாவித்திரிபாய் பூலே பிறந்த நாளை தாங்க கொண்டாடணும். அப்படி ஒரு ஆசிரியரை நாம் பார்க்க முடியாது. சாவித்திரிபாய் பூலேயும் ஜோதிராவ் பூலேயும் யார் வேண்டுமானாலும் இங்கே எந்த சாதியை சார்ந்தவர்கள் வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஒருவேளை வேறு வழியில் பிறக்கிற குழந்தை என்று நீங்கள் கருதினால், குழந்தையை எங்களிடம் கொடுத்து விட்டு நீங்கள் போகலாம், நாங்கள் பார்த்து கொள்ளலாம்னு சொன்னவர் ஜோதிராவ் பூலே. அதனால்தான் அந்த சத்திய சோதக் மண்டலை தரைமட்டமாக இடித்தார்கள். இடித்திருக்கிற இடத்தில் நின்று கொண்டு பூலே சொன்னார், அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. மறுபடியும் கட்டுவோம், மறுபடியும் இதே காரியங்களை செய்வோம். சாதிகளை தாண்டி, வேதங்களை தாண்டி, புரோகிதத்தை தாண்டி, புரோகிதர் இல்லாத முதல் திருமணத்தை நடத்தி வைத்தவர் ஜோதிராவ் பூலே. முதல் திருமணம் அவர் தான். 1873 ஒற்றாருங்கிற ஒரு சின்ன ஊர்ல நடத்தி வைத்தார். வழக்கு நடந்தது. அவர் 890 இறந்தார். அதற்கு முன்னாலேயே அது செல்லும் என்று வந்துவிட்டது. அது ஒன்று. வீரகேசலிங்கம் ஆந்திரா, பெண்களுக்கு விதவைகளுக்கு மறுமணம் என்பதுதான் வீரகேசலிங்கத்தினுடைய முதல் கோட்பாடு. அடுத்து சொன்னார், நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், ஒரு சின்ன குழந்தைக்கும் திருமணம் செய்யக்கூடாது என்றார். பால்ய விவாகத்தினுடைய எதிர்ப்பு. அதே போல கன்னடத்தில், ஆந்திராவில், மராத்தியத்தில், கேரளாவில் நாராயணகுரு, 1848 நாராயணகுரு. இப்படிப்பட்டவர்களை என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டுதோறும் நாங்கள் திப்பு சுல்தானுக்கு நாங்கள் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் பிறந்தநாள் விழாவை வேணும்னே தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம். சாவித்திரிபாய் பூலே தொடங்கிய பள்ளிகளை தொடர்ந்து நடத்தியவர் ஃபாத்திமா ஷேக். இதெல்லாம் வரலாற்றில் நாம் குறித்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு எதற்காக ஃபாத்திமா ஷேக்னா, எங்களுக்கு மதம் இல்லை, எங்களுக்கு சாதி இல்லை, எங்களுக்கு மொழியின் எல்லைகள் கூட இல்லை, எங்களுக்கு மனிதநேயமும் தனிப்பட்ட மரியாதையும் சுயமரியாதையும் மட்டுமே உண்டு. தமிழன் என்பதற்காக மட்டுமே என்னால் ஒருவனை ஏற்க முடியாது. சாதிகளை ஏற்றுக்கொள்ளுகிற, புரோகிதத்தை ஏற்றுக்கொள்ளுகிற, அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தமிழன் இருந்தால், இந்த பக்கத்திலே சாதிகளை மறுக்கிற, சுயமரியாதையை கொண்ட இன்னொரு மொழி பேசுகிற ஒருவன் இருந்தால், நான் இந்த மேடையில் சொல்லுகிறேன், நான் இவன் பக்கம் தானே தவிர இவன் தமிழன் என்பதற்காக அவன் பக்கம் இல்லை. தமிழ் மொழி இனத்தினுடைய உரிமைக்காக போராடுவோம், வெறும் பெருமைக்காக போராட மாட்டோம். அதைத்தான் பெரியார் சொன்னார். அவர் மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, தேசாபிமானம் இல்லைன்னு. அப்படி சொல்றதுக்கே ஒரு துணிச்சல் வேணும்டா. எனக்கு பாஷாபிமானமோ தேசாபிமானமோ இல்லை என்றால் மனிதாபிமானம் தான் உண்டு. அவர் ஒரு பெரியாரே ஒரு மண்ணுன்னு ஒருத்தன் சொன்னான். ஆமான்ட்ட நான். அந்த மண்ணிலிருந்து தான் இத்தனை அறிவு செடிகள் முளைத்தன என்பதை புரிஞ்சுக்க. மண்ணு தாண்டா அவரு. அந்த மண்ணில் தாண்டா நாங்கள் முளைச்சோம். எவ்வளவு பெரிய வரலாற்று அறிஞர்கள்னா, காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா தான் ரொம்ப அழுதான்னு சொன்னவனுங்க. காமராஜர் எப்ப செத்தார், அண்ணா எப்ப செத்தாருன்னே தெரியாம, அண்ணா 69 இறந்துட்டாரு, காமராஜர் 75 இறந்தவருக்கு 69 இறந்தவர் அழுகிறார் பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் பெரியாரை பற்றி பேசுகிறார்கள். இனி அனுமதிக்க முடியாது. எழுவோம், ஒன்றுபட்டு எழுவோம். தொடக்கமாக அதை தென்னிந்தியா வரைக்கும் என்று முதலில் தொடங்குவோம். மராத்தியத்தை இணைத்துக் கொள்வோம். அது ஜோதிராவ் பூலேயின் பூமி, எங்கள் அண்ணல் அம்பேத்கரின் பூமி, எங்கள் சாகு மகராஜின் பூமி. இணைத்துக் கொள்வோம். இந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டில் எங்கோ சொல்ல வேண்டிய செய்தியை ஆஸ்திரேலியாவின் சிட்னி மாநகரில் நான் சொல்லுகிறேன். சுயமரியாதை இயக்கத்தை விரிவுபடுத்த தொடங்குவதே நூற்றாண்டு பணி. இந்த நூற்றாண்டில் நம் பணி அது. கைகளை இணைத்துக் கொள்வோம். நம்முடைய கார்த்திகேய சேனாதிபதி சொன்னார், வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்குங்கள் என்று, விஞ்ஞானத்தை பயன்படுத்துங்கள் என்பது அதன் பொருள். விஞ்ஞானத்தோடு சேர்ந்து ஓடாத எவரும் வீழ்ந்து போவார்கள்.
எவனெல்லாம் பிற்போக்குவாதியோ அவனெல்லாம் தொழில்நுட்பத்தையும் அறிவியலையும் கையாளுகிறான். தொழில்நுட்பத்தையும் அறிவியலையும் கையாளுவோம். உலகம் முழுவதும் இருக்கிற நம்முடைய உறவுகளை இணைத்துக் கொள்வோம். சுயமரியாதை இயக்கத்தை விரிவுபடுத்துகிற முதல் பணியாக தென்னிந்தியாவை இல்லை, நம் திராவிட நாட்டை மறுபடியும் தொடுவோம். இந்த பணிகளுக்கான தொடக்கமாக இந்த சிட்னி நகரம் இருக்குமானால் நன்றி, 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 வணக்கம்.